அண்மை செய்தி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருந்த இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் யார் மூலமாக நடந்தது என்பது குறித்த ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் டாஸ்மாகினுடைய எம்டி வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதே போல டாஸ்மாகினுடைய பொது மேலாளர் சங்கீதா, இவர் ஒரு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக முக்கிய பொறுப்புகளில் எல்லாமே இருந்திருக்கிறார். டாஸ்மாகினுடைய பொது மேலாளராக இருக்கக்கூடியவர் நிர்வாகம் முழுவதையும் இவர்தான் கவனித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் 2 பேருக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஒன்று துணை பொது மேலாளர் ஜோதி சங்கருக்கு அனுப்பியிருந்தார்கள். அவர் காலையிலேயே ஆஜராகிவிட்டார். 10 மணிக்கு அவர் ஆஜராக வேண்டிய நிலையில காலை 8:10 முன்பாகவே அவர் காத்திருந்ததாகவும் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. அதே போன்று ஆவணங்களுடன் இன்று ஒரு சில முக்கியமான ஆவணங்களை எல்லாம் எடுத்து வருமாறு பொது மேலாளர் சங்கீதாவிற்கு அந்த சம்மனில் குறிப்பிட்டிருந்ததாகவும், அதன் அடிப்படையில் இந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டு தற்பொழுது அவர் அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்துல அவரும் ஆஜராகி இருக்கிறார். இப்ப இருவரிடமும் தொடர்ந்து இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சங்கீதா இன்னும் ஓராண்டுகளுக்குள்ளார அவர் கன்ஃபர்டு ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இந்த வழக்கில் அவர் முக்கிய ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டிய ஒரு அதிகாரியாக அவர் இருக்கிறார் என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். தொடர்ந்து கொள்முதல் குறித்தும் விற்பனை குறித்த முழுமையான விவரங்கள் இவரிடம்தான் இருப்பதாகவும், இது குறித்த முக்கியமான முடிவுகள் இவர் மூலமே எடுக்கப்படும் என்றும் சொல்லப்படக்கூடிய நிலையில அது குறித்த விசாரணையும், அதே போன்று தொடர்ந்து இந்த மதுபான உற்பத்தி நிறுவனங்களுடன் தொடர்ந்து இவர் நடத்திய கூட்டங்கள் தொடர்பாகவும், ஒரு பேசியது தொடர்பாகவும், செல்போன் மூலமாக தொடர்ந்து பேசியது தொடர்பாகவும் இந்த விசாரணையில முக்கியமான விஷயமாக அது தொடர்பான கேள்விகளை முன்வைத்து இந்த விசாரணை நடத்தப்படும் என்றும், இருவரிடமும் நடத்தப்படக்கூடிய இந்த விசாரணை என்பது வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கிற்கு அடுத்த கட்ட நகர்வுக்காக அதை எடுத்துக்கொள்வார்கள் என்றும் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.